கதை சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த அந்த கதை சொல்லி வந்து ரொம்ப அழகா வெளியே வந்திருந்தாங்க. அதனாலதான் வந்து இந்த புத்தகத்தை முக்கியமா எல்லாரும் வாங்கி படிங்க தயவு செஞ்சு. அடுத்ததாக வந்து என்னன்னா, நான் வேணா இப்படி உங்களுக்கு பேட்டர்ன் சொல்றேன். மையுருளி படிச்சுட்டு உடனே வந்து இந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது சிந்தனை உரைகள் மற்றும் கட்டுரைகள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க வந்து ஓரளவுக்கு பேட்டர்னா செட் ஆயிருவீங்க. உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அந்த புத்தகத்தை படிக்கும்போது. இந்த புத்தகத்தை எழுதியவர் தோழர் வழக்கறிஞர் அருள்மொழி தோழர் அவர்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப நம்ம வந்து பேச கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துல உரைக்காக போறோம், நம்ம பேசுவோம், அதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க ஒவ்வொரு உரையும் ஒரு ஆய்விற்கை சொல்ல ரிசர்ச் ஒர்க் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு உரைக்கும் இவ்வளவு ரிசர்ச் ஒர்க் பண்ணுவாங்களா, இவ்வளவு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து அவங்க ஒவ்வொரு உரைக்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த உரையை தான் வந்து அவங்க வந்து ஒரு தலைப்பா வச்சு அந்த சாப்டர் வைஸா பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம ஒண்ணுமே மெனக்கெடலையே, அது இவங்களுக்காக வச்சு நம்ம மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளும் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள், நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல எனக்கு முக்கியமா இலக்கியம் சார்ந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். ஆனா அவங்க வந்து அந்த பாவேந்தர் இருக்கார்ல, பாரதிதாசனை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளா போய் அந்த பாட்டை படிச்சா எனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து ஒரு கதை மாதிரி அதை சொல்லிட்டு அந்த அந்த இதை வந்து நாங்க வாசிக்கும் போது, ஆமால எனக்கும் புரியுது, நல்லா இருக்கே, ஆமா எங்களுக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தரை எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இணக்கமா இருந்துச்சு. இலக்கியம் வந்து அவ்வளவு நம்மள வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி இல்லை, அதை வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல நீங்க வந்து அதை இது பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை பயணத்தையும் அவங்க நிறைய இடத்துல அதுல இது பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பெண்களா நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தாங்க அப்படின்றது. அது எல்லாத்தையும் இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கு செய்ய வேண்டிய பணி இன்னும் பெருசா இருக்கு. நம்ம இதுல நிக்க வேண்டாம், நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் அவங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில 3 நாள் இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலையில எல்லாம் பயணப்பட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பா நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுவும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பெரியாரை பத்தியும் எழுதியிருந்தாங்க. பெரியார் பத்தி எழுதும் போது பெரியார் வந்து ஒரு இதழ் வந்து இது பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ குடியரசு இதழை வந்து வெளியே விடாம தடுக்கிறாங்க. அப்ப தடுக்கும் போது அவர் வந்து அதோட நிறுத்தலை. சரி ஓகே தடுத்துட்டாங்க, நம்ம இதோட நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி நிறுத்தாம அடுத்த இதழை கொண்டு வர்றாரு. அதுக்கு அவங்க இதை எழுதியிருக்காங்க, குடியரசு தோற்றால் புரட்சிதான் வரும். குடியரசு தோற்றால் புரட்சிதான் வரும். குடியரசு நடத்த முடியாமல் போயிற்று. குடியரசை ஒழிக்க செய்த முயற்சியால் புரட்சி தோன்ற வேண்டியதாயிற்று. குடியரசுக்கு உலகில் இடமில்லையானால் கண்டிப்பாக புரட்சி தோன்றித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். மற்றதெல்லாம் வந்து நான் வந்து எழுத்தாளர் அமுதா செல்வியை பேரன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தோழர் ஆயிஷா அவங்க பேசிட்டு இருக்கும்போது தோணுச்சு, கொஞ்சம் எனக்கும் பேசுறதுக்கு விஷயங்களை விட்டு வைங்களேன் அப்படின்னு சொல்லி. எதெல்லாம் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதை அவங்க அப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. தோழர் அருள்மொழி அவர்கள் எழுதிய சிந்தனை உரைகள் மற்றும் சில கட்டுரைகள், இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு இனியன் தோழர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த ஃபீலை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு பெண்ணா பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அதனால அவங்க எழுதின புத்தகத்தை வாசிச்சு பேசுறதுக்கான வாய்ப்புன்றது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்னைய பொறுத்த மட்டும். எல்லாரும் சொன்னாங்க எனக்கு முதல் மேடை, எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு அட்டகாசமா பேசி தூள் கிளம்பிட்டு போயிட்டாங்க. இல்லை நான் என்ன பேசுவேன், ப்ளஸ் வந்து ஒரு மாபெரும் ஆளுமையோடைய எழுத்தை குறித்து பேசும்போது என்னால் உங்களுக்கு சரியாக கடத்திட முடியுமா அப்படின்ற பதட்டம்லாம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு.
ஒவ்வொருத்தவங்க பேசி முடிக்கும் போது அந்த பதட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் சிந்தனை உரைகள் மற்றும் சில கட்டுரைகளுக்குள்ளே போகிறேன். வந்த அன்னைக்கே பொதுவாக புத்தகம் வந்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு வரும், அங்கே போய் நான் எடுத்துக்கணும். ஒரு 2 நாள் கழித்து போகிற வாய்ப்புள்ள சமயங்களை தான் வாங்கிப்பேன். வந்த அன்னைக்கு எங்கள் மாமனார் ஃபோன் பண்ண உடனே அன்னைக்கு சாயங்காலமே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கணும் அப்படின்ட்டு. நான் பேசுகிறதுக்காகன்னு கிடையாது, வாசிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. புத்தகத்தை திறந்தோடனே பயங்கர ஷாக் ஃபஸ்ட்டு வரி வாசிக்கும் போதே. ஏன்னா அருள்மொழி தோழருக்கு 60 வயது ஆகிவிட்டது என்று என்னால் நம்பவே முடியவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா அப்படி அதை வாசிக்கும் 60 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு தோணுச்சு. நிஜமா இதை நான் மேடைக்காக சொல்லலை, அவங்கள 60 வயது பெண்மணியாக நான் கற்பனையே செய்யவில்லை, அப்படி நான் யோசிக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஷாக்கோட அப்படியே புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சது. மொத்தம் 10 தலைப்புகளில் இருக்குது. அதில் கட்டுரைகள் ப்ளஸ் அவங்க பேசின உரைகள். முதல் 4 வந்து அவங்களுடைய உரைகள், 4 உரைகள் 6 கட்டுரைகள், இப்படி ஒரு 10 தலைப்புகளில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய உரைகள் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதில் முதல் வந்து பெரியாரை குறித்து, பெரியார் ஒரு இதழியலாளர் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருப்பாங்க. பொதுவாக பெரியாரை பற்றி வெளியில் பெரும்பாலும் பேசப்படக்கூடியது அவர் வந்து கடவுள் மறுப்பாளர், புரட்சிக்காரர், புதிய சிந்தனைக்கு வித்திட்டவர், சிந்திக்க சொன்னவர், இப்படி தான் யோசித்திருப்போம். அவரை வந்து ஒரு இதழியலாளர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் எத்தனை பேர் பார்த்துருப்போம் அப்படின்னு தெரியல. எனக்கெலாம் வந்துட்டு அப்படியான ஒரு வாய்ப்போ இல்லை அப்படி யோசிக்கணுன்ற சந்தர்ப்பங்களும் அமையவே இல்லை. ஆனால் தோழர் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருந்தாங்க அந்த கட்டுரையில். பெரியாரை குறித்து வேறு ஒரு பார்வையை ஏற்படுத்தியச்சு. அது இன்னைக்கு வந்துட்டு என்றைக்குமே அது இன்னொன்று ஒரு தலைப்பில் வரும். பெரியார் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, பேசக்கூடிய பொருந்தக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்ற தலைப்பில் வரும். அது இந்த இதழியலாளர் அப்படின்றதுக்கு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு இதழியலாளர் எப்படியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு சூழலுக்கு அவர் வந்து சொன்னது போல இருந்துச்சு. நான் ரொம்ப குழப்பமா சொல்றேன். பொதுவாக ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கக்கூடிய தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா எதையுமே உடனே செய்யணும், எதையும் துணிந்து செய்யணும், எதையும் நேர்மையாக சொல்லணும். இது சரி இது தப்பு அப்படின்லாம் இல்லாமல், இதை சொல்லும் போது என்ன பாதிப்பு வரும் அப்படின்லாம் இல்லாமல், எது மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய துணிச்சல் உடைய நபராக ஒரு பத்திரிகையாளர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது அப்படியாகவே வாழ்ந்து காட்டியவர் பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1900களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான அரசு ஊழியர்களும் பணியாளர்களும் பார்ப்பனர்கள் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்போ பெரும்பாலும் அரசு ஊழியர்களாகவும் பணியாளர்களாகவும் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை குறித்து பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. மற்ற பெரும்பான்மை சமூகம் வந்து படிக்கவே இல்லை. பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகளை பத்திரிகை பேசுதா, அரசியல் கட்சிகள் பேசுதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்போதான் வந்து பெரியார் யோசிக்கிறாரு, பாமர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் பத்திரிகை வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த சமயங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய போராட்டங்களை பெரியார் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. கல்லுக்கடை போராட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கோயில் நுழைவு போராட்டம், இப்படி ஏராளமான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த போராட்டங்களுமே பத்திரிகையில ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. இன்னைக்கு போலவே யார் வந்து வலிமையானவர்களோ, யாருடைய குரலுக்கு வலு இருக்கிறதோ அவங்களுடைய செய்திகள் மட்டுமே வந்துட்டு பத்திரிகைகள்ல வருது. அப்ப எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் அவருக்காக நடத்தக்கூடிய போராட்டங்களையும் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னா அந்த துணிச்சல் திராணி யாருக்குமே இல்லை. அப்ப எளிய மக்களின் பிரச்சனைகளுக்காக திராணி உள்ள ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்றதுக்காக, அது குறிப்பா சொல்லுவாங்க, தென்னிந்திய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு திராணி உள்ள ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்றதுக்காக பத்திரிகையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு பெரியாரும் அவருடைய நண்பரும் வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்ண இடம் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் வந்துட்டு இப்படி ஒரு பத்திரிகை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெளியில வந்ததுக்கு பிறகு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஒரு பத்திரிகையை நடத்துவதில் இன்னைக்கே ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்றத வாசிக்கும் போது தெரியுது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி,
இந்த பத்திரிகையை வந்து படிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போனாலும் சரி, நானே எழுதி நானே வாசித்து நான் மட்டும்தான் பத்திரிகையை வாசிக்க வாய்ப்பு இருக்குது, வேற யார் கைக்குமே போகலைன்னா கூட நான் நடத்துவேன் எழுதுவேன் அப்படின்னு சொன்ன மிக துணிச்சல்காரர் அப்படின்றத வந்துட்டு, ஒரு மிக துணிச்சலான ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றத வந்து இந்த கட்டுரை வாசிக்கும் போது தோணுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்துட்டு பெரியாரை குறித்த பார்வை இருக்குது இல்லையா, அவர் வந்துட்டு கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே போகணும். அவர் ரொம்ப பேசுவார், எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் தான் வந்துட்டு வெளியில பெருசா சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படின்றது. ஆனா அதையெல்லாம் இல்லாமல் எளிய மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பதற்கு பத்திரிகை நடத்தினார். அதுக்கு அவர் எவ்வளவு போராடினார் அப்படின்றதெல்லாம் இந்த கட்டுரை வாசிக்கும் போது தெரியுது. அடுத்து வந்துட்டு ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். இன்னொன்று, ஆங்கிலத்தில் எழுதினாதான் வந்து எல்லாருக்குமே போய் சேரும், இன்டலெக்சுவல்ஸ் வந்து வாசிப்பாங்க அப்படின்றனால ஆங்கில பத்திரிகையை நடத்தக்கூடிய துணிச்சலை ஏற்படுத்தி அப்படி ஒரு ஆங்கில பத்திரிகையை நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையில வந்துட்டு எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையவோ ஏதோ வாங்குறதுக்கு ஈஸியாக பெர்மிஷன் வாங்கிடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ சுலபமானது கிடையாது அப்படின்னு தோழர் சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் இப்போ மெயில் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே அவங்க கைக்கு போயிடும், அவங்க அநேகமாக ரிப்ளை பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் அவ்வளோ நல்லா இல்லாத காலகட்டத்தில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த கட்டுரைகளை மொழிபெயர்ப்பு செய்து அவங்க வந்து அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தன்னை ஒத்த சிந்தனையுடைய நபர்களுடைய கட்டுரைகளை நம்மளுடைய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்க எவ்வளோ முன்னோடியாக இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பெரியார் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க குடும்பமே சேர்ந்து செஞ்சுருக்குது அப்படின்றாங்க. பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போயிடுறாங்க. பத்திரிகையை வந்து யார் நடத்துறது அப்படின்னா அவங்களுடைய மனைவி அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. தோழர் வந்து எடுத்த உடனே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, பெண்கள் தானே, பெரியார் செய்த அளவுக்கு இவரால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்கும் கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்த உடனே ஒரு அறிக்கை விடுறாங்க, இது வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அறிக்கை விட்டு பெரியார் அவர்கள் திரும்ப வர்ற வரைக்கும் அவங்க ரொம்ப பிரமாதமாக அந்த இதெல்லாம் எடுத்து நடத்தினாங்க அப்படின்றத சொல்லிட்டு வர்றாங்க. அது மாதிரி சுதேசமித்திரன்ல வரக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் பதிலாக பெரியார் அவர்கள் அவங்களுடைய குடியரசு இதழில் பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சுதேசமித்திரன்ல எல்லாரும் ஆட்சிக்கும் பதவிக்கும் வரணும்னு என்ன தேவை இருக்குது, எதுக்கு எல்லாருக்கும் சமநீதி வேணும்னு கேட்குறீங்க ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அது கேள்வி அந்த பத்திரிகையில வந்தது. அதற்கான பதில் வந்து பெரியார் குடியரசுல சொல்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்தை அப்படியே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா சமல்ல பெரியாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த துணிவும் திராணியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கை விட இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, ஏராளமான அநியாயம் நடக்குது, ஏராளமான அட்டூழியங்கள் நடக்குது. ஆனா ஒருத்தனும் கேட்க துணிச்சல் இல்லை, ஒருத்தனுக்கும் அந்த இது இல்லை. எல்லாருமே வந்து அதிகாரத்தையோடைய பிடிக்குள்ள சிக்கிக்கிட்டு யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரியார் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதை வாசிக்கும் போதெல்லாம். அப்படி அங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அது அவங்களுடைய கருத்துகளுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய கேள்விகளுக்காக இருக்கட்டும், குடியரசு இதழில் பெரியார் அவர்கள் வந்து தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி குழந்தை திருமணம் பற்றி அவர்கள் எழுதின அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து எழுந்து அம்மா கிட்ட கேட்குறா, ஏண்டி அம்மா என் கழுத்துல போட்டிருந்த அந்த நகையை காணாமே எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அதை நகைன்னு சொல்லாத, அது வந்து தாலி, அதையே எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு அதை கட்டுனவன் வந்து நேற்று இறந்து போயிட்டான், அதனால நீ தூங்கிட்டு இருக்கும்போது அதை வந்து அறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செத்தா என்ன, இன்னொருத்தனை வச்சு கட்ட சொல்ல முடியாது தானே, எனக்கு அது வேணும், அது இல்லாத அதுக்கு திரும்ப எனக்கு கட்டாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும். இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை பருவத்தில் குழந்தை திருமணம் நடக்குது.
அந்த குழந்தையோடைய கணவர்னு சொல்லக்கூடியவங்க செத்து போகும் பொழுது அந்த தாலி அறுக்கப்படக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு 4-5 உரையாடல்களில் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருப்பாங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப வளவலான்னு இல்லாமல் எளிய மொழியில் ரொம்ப கச்சிதமாக சொல்லக்கூடிய இது பத்திரிகையாளர் பெரியார் அப்படின்றது அதை வாசிக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ எளிய மக்களுக்கு புரியும் மொழியில் பெரியார் எழுதினார் அப்படின்னு தோழர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு போய் சேரணும்ல, புரியணும்ல. அது இல்லைன்னா நீங்கள் என்ன புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக எழுதினாலும் அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒத்த சிந்தனை உள்ள மக்கள், இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு முற்போக்காக ஒரு கருத்தை ஒருத்தர் வைக்கிறார் அப்படின்னா அந்த கருத்தில் எல்லாருக்கும் 100% உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒத்த உடன்பாடு இருக்கக்கூடிய ஒருத்தரையும் ஒட்டுமொத்தத்தையும் இணைக்கக்கூடிய விஷயமா நம்ம பத்திரிகை இருக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னார். நான் சரியாக அதை கன்வே பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அதாவது பல்வேறுபட்ட புரட்சி வேணும், அநியாயம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரே அமைப்புக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே சித்தாந்தத்தை பின்பற்றணும்னு அவசியமும் கிடையாது. வெவ்வேறு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கலாம், சாதாரண குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு புரட்சிகர சிந்தனையோடு இருக்கலாம். இப்படி பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவர்களையும் ஏதோ ஒரு கருத்துல ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்திரிகை செய்ய வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரியாரை பற்றி ஒரு இன்னொரு கோணத்துல பார்வையை வந்து முன் வச்சிச்சு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெரியாரை ரொம்ப நுணுக்கமா நான் அதுக்கு முன்னாடி வாசிக்கல. ஆனா பெரியாரின் மீது பெருங்காதல் தான். இப்ப சமீபத்துல பேசுற அந்த மயிரொலிக்காக பேசுற எல்லா மேடைகளுமே சொல்றேன், பெரியாரின் மீது எனக்கு பெருங்காதல் இப்ப வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பெரியார் என்ன செய்தார் அப்படின்றத பேசுறத விட பெண்களுக்கு எதிராக சமயங்களும் மனு தர்மம் புராணம் இந்த மட்டு மயிறு எல்லாம் என்ன கேடுகளை செஞ்சிருக்குன்னு படிச்சாலே பெரியார அப்படி பிடிச்சிரும். பெரியார் மாதிரி நம்மளை நேசிச்ச ஒரு மனுஷன் இனி வரப்போறதும் கிடையாது. இதுக்கு அவரை தவிர இன்னொருத்தர் இருந்ததே கிடையாது. இது சும்மா கிடையாது. நான் அவ்வளோ புராணங்களையும் மனு தர்ம அது அந்த லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் அந்த நாவலுக்காக வாசிச்ச அனுபவத்துல சொல்றேன். பெரியார் மாதிரி ஒரு மனிதரை இன்னொரு முறை நம்ம காண்போமானே தெரியாது. அதனால பெரியாரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் அத்துணை பேரும் புராணங்களையும் புராண புரட்டுகளையும் மனு தர்மத்தையும் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் அப்படின்ற மட்டும் தெரிஞ்சு, அப்படி அவ்வளோ ரொம்ப நெருக்கமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஆணாக பெரியார் மாறி போயிருந்த சூழலில் பெரியார் ஒரு பத்திரிகையாளர், அவர் எப்படியெல்லாம் பத்திரிகையை நடத்தினார் அப்படின்ற சொன்ன விதம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அதை நான் முழுமையாக சொல்லலைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா இப்போல்லாம் என்ன பண்ணிடுறோம், பெரிய பெரிய பணக்காரங்க யாரெல்லாம் ஃபன் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம மொத்தமாக நிறைய ஸ்பான்சர் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க அது முக்கியம் இல்லை, நீ 100 பேர்கிட்ட போய் சரியா சொல்லலை, ஆனால் இந்த மாதிரியான ஒத்த கருத்தோட இருக்கும், 100 பேர்கிட்ட போய் கேளு. 10 பேர் கொடுக்குற பணத்தை விட 100 பேர்கிட்ட வந்து போய் கேட்டேன்னா 100 பேருக்கும் அந்த செய்தி போகும் இல்லையா? 10 பேர் வாசிக்கிறத விட 100 பேர் விடுதலை வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதாவது நீ 10 பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஒரு பெரிய நிகழ்வோ இல்லை ஒரு பத்திரிகையோ நடத்துறத விட 100 பேர் கையில போய் 100 பேர் அதை வாசிச்சு 100 பேருக்கும் நாம் என்ன செய்யறோம், நம்ம என்ன மாநாடு நடத்துறோம், நம்மளோட கருத்தியல் என்னன்றது போய் சேர்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு 1-to-1 பண்ணுங்க, தனிநபர்களை சந்தியுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுங்க, பத்திரிகைகளை கொண்டு போய் சேருங்க, அவங்கள படிக்க வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பதா தோழர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனை குறித்து இன்னும் பெரியாரை குறித்து பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்து வந்துட்டு பாரதிதாசனை பற்றி நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே படிச்சிருப்போம். ஆனா இப்படியான ஒரு பாரதிதாசனை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இதை படிச்சிட்டு இருந்த போது ரொம்ப நெருக்கமா ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா என் பொண்ணு வந்து கேட்டா, திடீர்னு என்ன கேட்டா அப்படின்னா, பாசிசம்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, அது ஏன்னு தெரில, பாசிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு.
அப்போ தான் நான் அந்த இதை படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அதாவது பாசிசம்னா என்ன, நாசிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன அப்படின்றத அவர் ரொம்ப எளிமையாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு மாடு இருக்குது. அதை நான் அவங்க சொன்ன விதத்திலே சொல்கிறேன், அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இரட்டை கறவை மாடுகள் உன்னிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அடைத்தால் அது சோசியலிசம். என்னால் நம்பவே முடியல, பாரதிதாசன் இப்படிலாம் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுத்ததெல்லாம் பாரதிதாசனே வேற ஒரு மாதிரி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க நிறைய புரட்சி கவிங்க அதெல்லாம் இருந்தாலுமே கூட அவர் இவ்வளோ பேசினாருன்றது தெரியலை. ஒருவேளை எங்களுக்கு அவ்வளோதான் அறிவோ இல்லை நாங்கள் தேடி படிக்கலையான்றது தெரியலை. இல்லை நான் டீச்சராக வேற இருக்கிறேன், அதுதான் பெரிய கேவலம். இரண்டு கறவை மாடுகளிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அளித்தால் அது சோசியலிசம். அதை வந்து கம்யூனிசம்னு சொல்ல முடியாது. இரண்டு கறவை மாடுகளில் ஒன்றை வித்துட்டு இன்னொரு காளை மாட்டை வாங்கினா அது கேபிட்டலிசம். ரெண்டு கறவை மாடு, அதில் ஒரு கறவை மாடை வித்துட்டு காளை மாடு வாங்கினா அது கேபிட்டலிசம். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த ரெண்டையும் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வித்துடுறது, வித்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பாலை வாங்குறது கம்யூனிசம். இந்த அதாவது ரெண்டு மாடுகளையும் ஆட்சியாளர்களிடம் விட்டுவிட்டு அவங்க தரக்கூடிய பாலை வாங்குவது கம்யூனிசம். உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அது அரசு எடுத்துக்கிச்சு, உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரேஷனில் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அது கம்யூனிசம். கறவை மாடை வந்துட்டு பறிச்சுக்கிட்டு, கறவை மாடையும் பறிச்சுக்குவாங்க, பால் உனக்கு தேவைன்னா என்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது பாசிசம். இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த பக்கத்தை எடுத்து கொடுத்து இதை நீ வாசித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இப்படி ஒன்றா வாசித்துட்டு அவள் சொன்னா, அம்மா நீங்கள் கம்யூனிஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டா. எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆமான்னு சொல்கிறதா இல்லையான்னு சொல்கிறதான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆமாம், கரெக்டு. அடுத்து வந்துட்டு மாட்டை திருடி கொண்டு போவது அரசாங்கத்தார், திருடி கொண்டுவது போல அரசாங்கத்தார் எடுத்துக்குவாங்க. எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டி மாதிரி. நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு சொன்னேன், சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஜிஎஸ்டி மாதிரி, மருத்துவக் கல்லூரி இடம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் தேடி வாசிக்கும் போது எனக்கு தெரியலை. அதாவது மருத்துவக் கல்லூரி இடத்திற்கும் இந்த இதுக்கும் எனக்கு தொடர்பு படுத்த முடியல, ஆனால் அவன் வந்து தொடர்பு படுத்தி சொன்னான். நீங்கள் சொல்லும் போதே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துட்டு பாரதிதாசனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பிரச்சனையோட தொடர்பு படுத்தி சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து யாரு மாட்டுக்கு சொந்தக்காரனோ அவனையே போட்டு தள்ளிட்டு உரியவன் தன்னை ஒழித்து அவனுடைய கறவை மாடு ரெண்டையும் கைப்பற்றுதல் நாசிசம். மாட்டுக்கு சொந்தக்காரனை போட்டு தள்ளிட்டு மாட்டை வந்து அபகரிக்கிறது நாசிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாசிசம், பாசிசம், கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம், இதுக்கு இவ்வளோ எளிமையாக பாரதிதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இனி வந்து இதை எல்லா வகுப்புலையும் எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதும் தோணுச்சு. இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்படி தோணுனது என் பயணம் அப்படின்ற தலைப்பு தான். நம்மலாம் இப்போ தான் மேடை ஏறி வரோம். ஆனால் தோழர் முதல்ல மேடை ஏறும்போது 4 வயது அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் அவர்கள் முன்னாடி மேடை ஏறி பாரதிதாசனுடைய கவிதைகளை வாசிச்சிருக்காங்க. என்னால் ரொம்ப எனக்கு பயங்கரமான நினைவு மருதி, நம்பவே முடியாத அளவுக்கு வயசுக்கு மீறிய நினைவு மருதி எனக்கு இருக்கு. ஆனால் அவங்க 4 வயதுல சொன்ன பாரதிதாசனுடைய பாடல்களையும் அவங்க அதெல்லாம் நினைக்கும் போது என்னால் அப்படி ஆச்சரியமா இருந்தது. அவங்க 4 வயதில் ஆரம்பித்த அந்த மேடை அவங்களை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயங்கர ஈர்ப்புடைய பேச்சாளராக தக்க வச்சிருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்று, இன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு பேச கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு போடுங்க, ஃப்ளைட்டில் போட்டால் வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரலை, அது அவங்களுடைய வசதி. ஆனால் தோழர் அவர்கள் பேசிய காலகட்டம் இருக்குதுல்ல, இப்போ அவங்களுடைய ஊரில் இருந்து மதுரைக்கோ இல்லை தென் மாவட்டத்திற்கோ வரணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் சேலத்துலேருந்து மதுரைக்கு வரணும்னா ஒரே பஸ் தான்.
காலை 4 மணி நேரம் பயணம் பண்ணால் மதுரைக்கு வந்துடலாம். ஆனால் அவங்க காலகட்டத்தில் சேலத்திலேருந்து கரூர், கரூர்லேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து மதுரை, இன்னும் தெற்க போகணும் அப்படின்னா அதை தாண்டி இன்னொரு பஸ் அதெல்லாம் கற்பனை பண்ணவே முடியலை. நம்ம நினைக்கிறோம் அவங்க ஒரு 20 வயசு 25 வயசுல கூட அப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இல்லை, நீங்கள் எதை வாசிக்கிறீங்களோ இல்லையோ கட்டாயம் என் பயணத்தை நிச்சயமாக வாசிக்கணும். அவங்க 14 வயது 15 வயது 20 வயது ரொம்ப இளம் வயதிலேயே இப்படியாக ஒரு கடினமான ட்ராவல் செய்து ஒவ்வொரு ஊருக்காக போய் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மாற்று சிந்தனையாளர்களையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளராக இருந்திருக்காங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேசுகிறேன், என்னுடைய கருத்துக்கு இணங்கக்கூடிய மக்கள் ஆமாம் சூப்பர் அப்படின்னு தலையாட்டுறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு எதிர்கருத்துடையாளர் வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு கேட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒரு சம்பவம் வந்து ஒரு மேடையில் போய் பேசுகிறாங்க. அங்கே வந்து சபரிமலைக்கு மாலை போட்ட ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கிறவர் வந்து அவங்கள பார்த்துட்டே பேசுகிறாங்க. தோழருடைய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே வந்து ஒரு மாற்று கருத்துடையவரோ இல்லை எதிர்கருத்து ஆளுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை நோக்கியே பேசுறது. அந்த துணிச்சல் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை நோக்கியே பேசுறது, அதுவும் வந்து ரொம்ப சின்ன வயசுல, கற்பனை கேட்டாத சின்ன வயதுல. அப்போ வந்து அவங்க பயங்கரமா நிச்சயமா கடவுள் மறுப்பு சார்ந்து நிச்சயம் பேசியிருப்பாங்க. என்ன பேசினாங்கன்றது ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்லல, அவங்க பேசியிருக்காங்க. அவர் பேசி முடிச்ச உடனே அவர் மேடை ஏறி வந்தாராம். அந்த மாலையெல்லாம் போட்டு சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த பக்தர் மேலே ஏறி வந்து என்ன செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? திட்டிருப்பாங்க. மடிர்னு காலில் விழுந்துட்டாரு. காலில் விழுந்துட்டு சாமி மாதிரி பேசுறமா அப்படி சொன்னாங்க. சாமி மாதிரி பேசுறமா அப்படின்னு சொன்னாராம். அந்த இடம்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஏன்னா ஒரு ஒரு 2 விஷயம் எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பெண்ணா அவங்கள வந்து ஒரு ஆண் சமூகம் அங்கீகரிக்குது ஒன்று. இன்னொன்று, கடவுள் பேரில் நம்ம மேலே அத்தனை அட்டூழியங்களையும் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் பக்தர் வந்து காலில் விழுந்து நீ சூப்பர்மான்னு சொன்ன அந்த தருணம், இது எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி பயங்கரமாக ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு இடம் வந்து பயங்கர கற்பனையே பண்ண முடியல, எப்படி இருந்திருக்கும். நான் திரும்ப அதை யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, ராஜீவ் காந்தி இறந்து போயிடுறாரு. இவங்க மயிலாடுதுறையில் பேசிட்டு சென்னைக்கு வர்றாங்க பேசுறதுக்காக. சென்னைக்கு வரும்போது திருச்சி தாண்டி கடலூர் வரும்போது தூங்கிடுறாங்க. தோழருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி படுத்த உடனே வந்து தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறாங்க. சென்னைக்கு பயணப்பட்டவங்க தூங்கிடுறாங்க. எப்பயுமே வந்து தூங்கி பழகுனவங்க இவங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடம் வந்தோடனே தானாகவே வந்து முழிப்பு தட்டிடும். அப்படி முழிப்பு தட்டி எழுந்து பார்த்தாங்க, ஒரு வேளை வந்துட்டு பக்கம் வந்துட்டோம் போல எழுந்து பார்த்தா கடலூரில் தான் வண்டி நிற்கிது. என்னன்னா இது போக வேண்டிய இடம் வந்துருச்சேன்னு நினச்சா இல்லையே அப்படின்னு பார்த்தா கடலூர் நிற்க. எட்டி பார்த்தா அங்கங்கே பயங்கர கலவரக்காரங்க வந்து அடிக்கிறதும் தூள் கலப்புறது அப்படி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நல்லா தூங்கிட்டாங்க, என்ன நடக்குன்னே தெரியாமல் நிம்மதியாக தூங்கி எழுந்தவங்களுக்கு இப்படி ஒரு புறச்சூழலை பார்த்தோடனே ஒரே குழப்பம். அக்கம் பக்கத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு. இதில் என்ன அப்படின்னா, மயிலாடுதுறையில் வந்து காங்கிரஸுக்கு எதிராக பயங்கர காட்டமான பேச்சு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. காங்கிரஸை ஒழித்தே தீருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸை ஒழித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர காட்டமாக பேசிட்டு ரயில் ஏறி தூங்கி எழுந்து பார்த்தா ராஜீவ்காந்தி பூக்கொடைக்குள்ள கொண்டை வச்சு ராஜீவ்காந்தியை கொன்னுட்டாங்க. பயங்கர கலவரம். எப்பயும் போல அன்னைக்கும் வந்து தோழர் கருப்பு நிற ஆடையில் அழகாக இருக்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியல சரின்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய நிலைய அதிகாரியை போய் ஆசிரியர் அவர்களுடைய அண்ணன் வீடு, அனைமா தோழர் வீரமணி அவர்களுடைய அண்ணன் வீடு அந்த பகுதியினால விசாரிச்சு போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த வீட்டை குறி வச்சு தாக்குறதுக்கு ஒரு பெரிய கும்பல் கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க, தட்டுறாங்க. கதவை கூட முழுமையாக திறக்கல. யாருன்னு திறக்காமலே கேட்குறாங்க, நான் அருள்மொழி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கையை பிடிச்சி வேகமாக எடுத்துட்டு கதவை சாத்திடுறாங்க. இந்த காட்சியெல்லாம் வந்து கற்பனையே பண்ண முடியல. இதில் என்ன அப்படின்னா,
அம்மா மயிலாடுதுறையில் இருக்காங்க, அப்பா சேலத்தில் இருக்காங்க. இவங்க சென்னையில் பேசிட்டு மறுபடியும் கும்பகோணம் வரணும். அப்போ எதுக்கு அம்மா கிடந்து அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் இருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு பிள்ளை எங்கே இருக்கானே தெரில. பயங்கர கலவரம், நாடு முழுக்க கலவரம். எது மாற்று கருத்து எப்படி காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்போ என்ன நடந்திருக்கும் பெண் பிள்ளைக்குன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பதட்டம் இருக்குல்ல. அந்த 3 நாளும் அவங்க அழுது புலம்பி, அப்போ அவங்க தங்கியிருந்த வீட்டில் இருந்த அவங்க சொன்னாங்க, அந்த தோழர் சொல்லுவாங்களாம், நீங்கள் அருள்மொழியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், அவங்க ரொம்ப பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய அந்த பக்குவம் இருக்குதுல்ல, டக்குன்னு முடிவெடுத்து ஸ்தம்பிச்சு போகாமல் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தேடி கரெக்டாக போய் அந்த இடத்த அடைகிறது இருக்குது இல்லையா. அதெல்லாம் வந்துட்டு எல்லா பெண் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம உடனே ஒரு முடிவை நோக்கி போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான சூழல்லையும் ஒரு பெண் எவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கணுன்றதுக்கு அந்த சூழல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்படி அதுங்க சென்னைக்கு வந்துட்டு திரும்ப போயிருக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய பயணம் இருக்குது இல்லையா, அந்த பயணத்தை நினச்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, தோழர் ஓவியா அவர்கள் வந்துட்டு இஸ்ரோவில் வேலை பார்த்தவங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓவியா தோழர் வீட்டுக்கு போவோம். எனக்கு முதல்ல தட்டச்சி டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். போவோம், அவங்க ஜீவா இருப்பாப்புல, ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. இவங்க எப்பயாவது வருவாங்க, ஏதோ ஒரு அரசு பணியில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியும். விடுமுறை நாட்களில் வருவாங்க. ஆனால் அவங்க இஸ்ரோவில் வேலை பார்த்தாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப புது தகவலாக இருந்துச்சு. இப்படியாக இவங்களுடைய பயணம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லா பெண் பிள்ளைகளும் வாசிக்க வேண்டிய பயணம். இன்னுமே கூட அந்த பயணத்தை ஒரு 1-2 நிகழ்வுகளே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவங்க எழுதணும் அப்படின்றது எனக்கு வாசிக்கும் போது தோணுச்சு. நிச்சயமாக அதை ரொம்ப விரிவாக எழுதணும் அப்படின்னு தோணுது. அடுத்து வந்துட்டு சொத்துரிமை பற்றி வருது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப கனெக்டான வருது. ஏன்னா எங்கள் அம்மாவோடைய அப்பா வந்துட்டு ஒரு பெரிய நில உடைமையாளர். ஆனால் அம்மா கூட பிறந்தது 10 பேர், அம்மா பெண் பிள்ளைகள் மட்டும் 7 பேர். 7 பெண் பிள்ளைகளுக்கும் ₹1 கூட தரல. நிஜமா இன்னைக்கும் அந்த ஊருக்கு போனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். அப்படி இருக்கும், பயங்கர தோப்பு, அப்படி பசுமையாக கோவில்பட்டி பக்கத்தில் தான் ஊர் அப்படி இருக்கும். ஆனால் அதில் ஒரு தென்னங்காய் கூட இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை. அது கலைஞர் சொத்துரிமை கொண்டு வந்தார் அப்படின்ற கட்டுரையில் எனக்கு கலைஞரை அந்த இதை படிக்கும்போது, கட்டுரை வாசிக்கும்போது அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி அந்த கடைசி கட்டுரை வாசிக்கும்போது பொதுவாக என் கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி உண்டு. பள்ளியில் ஜாதி பற்றி கேட்பாங்க இல்லையா, என்ன ஜாதி என்று. அவள் ஏதோ சொல்லும்போது நாங்கள் கலைஞர் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு அப்போல்லாம் அதெல்லாம் புரியலை. இப்போ தேவதாசிகள் பற்றி கலாவந்தலுக்கள் பற்றி தேடி படிக்கும் போதும் அவங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாவந்தலுக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வழியையும் அனுபவங்களையும் சொல்லும்போது இந்த சமூகம் ஏன் அவங்கள புறக்கணிக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதனால எங்களை நாங்கள் வெளிப்படுத்திக்கவே விரும்பலை அப்படின்னு. அதனால இவங்க பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் எங்களை வெளிப்படுத்திக்க விரும்பலை, ஏன்னா இந்த சமூகம் இப்படியாக எங்களை பார்க்குது அப்படின்னு. இப்போ கலைஞரையும் அப்படிதான் பார்த்துருப்பாங்களோ, இப்படியான ஒரு பின்னணியிலிருந்து ஒருத்தர் அப்படின்ற ஒரு பார்வையில தானே பார்த்துருக்காங்க. அதனால தான் அவரால் அனுபவிக்க அவருடைய ஸ்கீம்ஸை அவ்வளோ அனுபவிச்ச மக்கள் தான் அவரை ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. அப்போ அது ஏன் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அதில் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, யாரெல்லாம் ஆணாதிக்க சிந்தனை இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜாதி வெறி ஊறி போயிருக்கோ அவனால் நிச்சயமாக கலைஞரை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய இருக்குது. எனக்கு அந்த கடைசி கலைஞர் ரூஸ் நினைக்கிறேன், அந்த கட்டுரை வாசிக்கும் போது கலைஞர் மீது பெரிய அன்பு தோன்றுச்சு. ஃபர்ஸ்ட்ல சொத்துரிமை படிக்கும்போது மரியாதை ஆச்சு, கடைசி இது வாசிக்கும் போது மிகுந்த அன்பு ஏற்பட்டுச்சு. ஒட்டுமொத்தத்தில் வாசிக்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய எழுதணும்னு தோணுச்சு, நிறைய பேசணும்னு வந்தேன். தோழர் முன்னாடியே பேசுறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. கடந்த 3-4 நாளாக நாங்கள் தூங்கலை. ஏன்னா
புதிய படத்திட்ட பணியில் இருக்கிறோம், ராத்திரி பகலும் அந்த வேலையில் இருக்கோம். ஆனாலும் இது மிகச்சிறந்த வாய்ப்பு. அந்த தோழர் இனியன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.